வணக்கம். ஒரு சின்னதாக ஒரு அரசியல் பார்வை. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நடக்கிற அரசியல் நகர்வுகளில் எந்த கட்சி மிக நேர்த்தியாக சாமர்த்தியமாக அரசியல் நகர்த்துன்னு என்னோடய கண்ணோட்டத்தில் சொல்கிறேன். அது சந்தேகமே இல்லாமல் திமுக தான். ஏன் திமுக கரெக்டான அரசியல் நகர்த்துதுன்னா, 15 வருஷமாக நாம் தமிழரோட சீமான் திமுகவை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் 15 வருஷமாகவும் அவங்க நாம் தமிழர் என்ற பெயரையோ சீமான் என்ற பெயரையோ இது வரைக்கும் ஸ்டாலின் உச்சரித்ததே கிடையாது. ஆனால் கடந்த 2 வருஷமாக வந்திருக்க தாவேக்காவை விஜயை எந்த கேள்வி கேட்டாலும் அவருக்கு பதில் சொல்கிறாங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டால், போன எலெக்ஷனில் பார்த்தா திமுக எந்த ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்குதுன்னா 500, 1000, 2000, 3000 ஒரு 40 தொகுதிகளில் இப்படி தான் ஜெயிச்சிருக்காங்க. அந்த ஓட்டு சதவீதம் அவங்களுக்கு எப்படின்னா ஒரு பயத்தை உண்டாக்குச்சு. ஏன் இவ்வளோ கம்மியான ஒரு வெற்றி வித்தியாசம் நமக்கு வந்துச்சுங்கிற ஒரு பயத்தை அவங்களுக்கு உண்டாக்கி இருந்துச்சு. இப்போ இந்த தேர்தலில் அதே போல் ஒரு எலெக்ஷன் நடக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, திமுகவோட திமுகன்னு கிடையாது, அதிமுகன்னு கிடையாது, எந்த ஒரு அரசியல் கட்சி ஒரு ஆட்சியிலேருந்து இறங்கும்போது அவங்களுக்கு ஒரு அதிருப்தி ஓட்டுகள் 1%, 2% விலகிறது யதார்த்தமான செயல் தான். அப்படி விலகிறப்ப அந்த ஓட்டுகள் எல்லாம் இப்போ எங்கே போகும்னா, திமுகவோட அதிருப்தி ஓட்டுகள்லாம் அதிமுகவுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது தான் திமுகவோட ஒரே டார்கெட்டு. அதனால தான் அவங்க விஜயையும் தாவக கட்சியும் விமர்சிக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் விஜய்க்கு தான் அந்த ஓட்டுகள்லாம் போகணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா விஜயால் ஆட்சியை பிடிக்க முடியாதுன்னு உறுதியாக நம்புகிறாங்க. அதே வேளையில் தன்னுக்கு எதிரான ஓட்டுக்கள் அதிமுகவுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது தெளிவாக இருக்காங்க. மேலும் ஏன் அவங்க நாம் தமிழரை பேசலைன்னா, நாம் தமிழரை பேசி வளர்த்து விட்டுருந்தா நாம் தமிழரோட வாக்குகள் எங்கேயுமே சிதறாது. அதே வேளையில் அவங்களோட எதிர்ப்பு வாக்குகள் அவங்களுக்கு சேர்ந்துச்சுன்னா அவங்களோட ஓட்டு சதவீதம் அதிகரிச்சுக்கிட்டே போகிறதுனால அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட்டை நம்ம உருவாக்கக்கூடாதுங்கிறது திமுகவோட ஒரு எண்ணமாக இருக்கலாம். ஆக அப்படி பார்க்குறப்ப இப்போதே அரசியல் நிகழ்வில் அரசியல் நகர்த்தலில் திமுக தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக தன்னோட அரசியல் நகர்வுகளை நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. இது போக போக மாறலாம். எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம்.